Hi, hello, வணக்கம் and welcome to ஓடாத நெல்லை யூடியூப் சேனல். நம்மளோட சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற இன்ஃபர்மேஷன் டாடா நானோ ட்விஸ்டோட ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்றது முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயில் ரீப்ளேஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறது. ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ப்ளஸ் நோட்லையுமே மேலே கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நானோட கம்ப்ளீட் சர்வீஸ் இன் ஹவுஸாக வீட்லேயே நம்மளே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கியர் பாக்ஸ் ஆயில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவை, ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா அது இன்ஜினில் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும், ப்ளஸ் ஏர் ஃபில்டர் கரெக்டான டயத்தில் ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதை எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம டாட்டாவோட ஜென்யூன் ஸ்பேர் தான் வாங்கியிருக்கோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 176 ரூபா மட்டும்தான். ஸோ இந்த 176 ரூபா கொடுத்து இந்த ஏர் ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட நேனோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 28 கிலோமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், அதுதான் உண்மை. ஸோ பொதுவாக ஏர் ஃபில்டர் எதுக்காக காரில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கிறது மூலிமா தான் வெஹிக்கிள் வந்து ஃபார்வர்டில் போகுது. அப்படி பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கிறதுக்கு இன்ஜினுக்குள்ள வந்து ஃபயரிங் நடக்கணும். அந்த ஃபயரிங் நடக்கிறதுக்கு ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் தான் உள்ளே போகணும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளோட தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் மூலிமா தான் இல்லை டீசல் மூலிமா தான் வெஹிக்கிள் வந்து ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கு, அதோட எரிபொருள் மூலிமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது இல்லை உண்மை. பெட்ரோலோட சேர்ந்து ஏர் வந்து மிக்ஸ்அப் ஆகி ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் இன்ஜினுக்குள்ளே போனால் மட்டும்தான் இன்ஜினால் கரெக்டான பெர்ஃபார்மன்ஸில் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களோட மைலேஜ் வந்து ஒரு 28-26 கிலோமீட்டர் கிடைக்குது அப்படின்னா அது 1 லிட்டர் பெட்ரோல்னால மட்டும் கிடையாது, அது கூட சேர்த்து கிட்டத்தட்ட 14 லிட்டர் ஏர் வந்து மிக்ஸ்அப் ஆகி தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அந்த 14 லிட்டர் ஏரை வந்து பியூராக எந்தவித டஸ்ட்டும் இல்லாமல் இன்ஜினுக்குள்ளே அனுப்புறது இந்த ஏர் ஃபில்டர் தான். ஸோ இந்த ஏர் ஃபில்டர் வந்து ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக மாற்றணும் அப்படின்னா நம்மளோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பட் இன்ஜின் இதோட ஃப்ரீக்வன்சியில் மாற்றலை அப்படின்னா இதில் உள்ள டேமேஜஸ் ஏற்பட்டு ரஃப்பான ஒரு சில மெட்டீரியல்ஸ் அண்ட் டஸ்ட்டு இதெல்லாம் உள்ளே போய் இன்ஜினையே வந்து சேதாரம் அடைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 176 ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னா பின்னாடி இன்ஜினுக்காக நம்ம ஒரு 50,000 ரூபா 40,000 ரூபா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த 176 ரூபா நம்ம செலவு பண்ணலை அப்படின்னா பின்னாடி ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் ஃப்ரீக்வன்சியில் உங்களோட காருக்கு என்ன ஃப்ரீக்வன்சியில் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும்னு உங்களோட கார் ஓஇஎம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃப்ரீக்வன்சியில் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நானோவுக்கு டாட்டாலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு ஏர் ஃபில்டரை கழட்டி க்ளீன் பண்ணி போடணும், 30,000 கிலோமீட்டருக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் நியூ ஒன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னோட தரப்பில் நான் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 176 ரூபாய்க்காக 30,000 கிலோமீட்டர்லாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் எப்போல்லாம் ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம், ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணோம், ஃபியூல் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணோமோ அப்போயும் சேர்த்து இந்த ஏர் ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் இதில் உள்ள கண்டென்ட். இப்போ ஏர் ஃபில்டரை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதுக்குண்டான டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். தென் 1011 டபுள் அண்ட் ஸ்பேனர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 3 டூல்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களே ஈஸியாக உங்களோட நேனோவில் ரீப்ளேஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது நேனோக்கு, பட் எல்லா காருக்குமே வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் தான். எல்லா விஷயமே ஆயில் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறா இருக்கட்டும், ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுற எல்லாமே காமன் தான். பட் கார் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். உங்களோட காரையும் நீங்களே இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். நான் பண்ண முடியுது அப்படின்னா உங்களாலே பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மெக்கானிக்கிட்ட போகாமல் நீங்களே பண்ணணும் அப்படிங்கிற தாட் கிடையாது. உங்களோட காரில் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி எப்படிலாம் சேஞ்ச் பண்ணணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ஃபில்டர் மூலிமா என்ன மைக்ரானில் இருக்கக்கூடிய துகள்களை வந்து ஃபில்டர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 to 6 மைக்ரானுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸுமே இது வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ 5 to 6ங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி தான். ஸோ அதை கூட இது வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஸோ இது ஃபில்டர் பண்ணி இன்ஜினுக்குள்ளே பியூரான ஏரை மட்டும் தான் அனுப்பும் அப்படிங்கிறத உண்மை. ஸோ இந்த ஏர் ஃபில்டரை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் நியூ ஏர் ஃபில்டர். என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெட்டீரியல் பார்த்தா மோஸ்ட்லி பேப்பரில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ விலை கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால லோக்கல் கடைகளெல்லாம் வாங்காதீங்க. டாட்டாவோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இல்லைனா ஸ்பேர்ஸில் மட்டுமே வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினலான ஸ்பேர்ஸ் கிடைக்கும். ஸோ ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம சீட்டு எல்லாமே கழட்டிட்டோம், பின்னாடி இருக்கக்கூடிய கவரையுமே கழட்டிட்டோம். ஸோ இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் இது தான். இங்கே தான் நம்மளோட ஏர் ஃபில்ட்ரு
யூனிட் இருக்குது. ஸோ இந்த ஏர் ஃபில்டர் யூனிட்டுக்கு சக்ஷன் ஏர் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்து தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபில்டர் எலமெண்ட்டில் ஃபில்டர் ஆகி இந்த பக்கமாக இன்டெக் பைப் மூலிமா இன்ஜினுக்கு போகுது. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு இங்கே ஒரு கிளிப் இருக்கும். இந்த கிளிப்பை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி லூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கிளிப் தான் அது. இந்த கிளிப்பை ஃப்ளாட் ஸ்க்ரூ போட்டு லூஸ் பண்ணிவிட்டு இந்த இன்டெக் பைப்பை இதிலிருந்து கலட்டுறது பெட்டர். எஸ், கலட்டிட்டோம். இதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய போல்ட்டை 1011 டபுள் அண்ட் ஸ்பேனர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு லூஸாக இருக்குது. ஜஸ்ட் இதை இப்படி அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இந்த போல்ட்டை கழட்டிட்டு இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை இப்படி ரொட்டேட் பண்ணுறது மூலிமா இப்படி வெளியில் எடுத்துடலாம். இப்போ வெளியில் எடுத்துட்டோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். புது ஏர் ஃபில்டருக்கும் பழைய ஏர் ஃபில்டருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை வெளியில் எடுத்தாச்சு. இந்த பாருங்கள் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இதுக்கப்புறமா இந்த கிளாத்தை வச்சு இந்த இடத்த கொஞ்சம் நல்லா துடைச்சிக்கோங்க. இல்லைன்னா புதுசாக போடுற ஏர் ஃபில்டரில் உள்ளே இருக்க டஸ்ட்டு எல்லாமே போய் அக்குமுலேட் ஆகிரும். ஸோ அதனால் அதில் டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிறது, அதோட டைமிங் வந்து சீக்கிரமே வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் கிளாத்தை வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. தென் இந்த நியூ ஏர் ஃபில்டரை இங்கே உள்ளே ஒரு காலர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோலை அதுக்குள்ளே போய் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இதில் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி நம்ம ரிமூவ் பண்ணமோ அதே மெத்தடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். எஸ், இது ஃபுல்லாக உள்ளே போகலை அப்படின்னா அந்த ஏர் ஃபில்டர் சரியாக உள்ளே போகலைன்னு அர்த்தம். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக உள்ளே போயிடுச்சு. தென் அந்த எந்த போல்ட்டை கலட்டினமோ அந்த போல்ட்டையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஓரளவுக்கு போட்டதுக்கப்புறமா ஸ்பேனர் வச்சு ஃபுல் டைட் பண்ணிவிட்டு தென் அந்த ஹோஸையும் மாட்டிடலாம். ஸோ இதை ஃபுல் டைட் பண்ணியாச்சு. தென் இந்த ஹோஸையும் இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அகைன் ஃப்ளாட் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஃபுல் டைட் பண்ணிடலாம். இந்த ஹோஸ் வந்து ஃபுல் டைட்டில் இருக்கணும். இல்லைன்னா ஏர் இந்த பக்கமாக லீக் ஆகி வெளியில் போயிடுச்சுன்னா இன்ஜினுக்கு போக வேண்டிய ஏர் வந்து சரியாக போகாது. அதனால் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இதனால் மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர் ஃபில்டர் ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா சரியான ஏர் வந்து இன்ஜினுக்குள்ளே போகாது. ஸோ நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் பெட்ரோலை எரிக்கிறதுக்கு 14 லிட்டரு ஏர் வந்து தேவை. ஸோ ஏர் சரியாக உள்ளே போகலை அப்படின்னா ஃபியூல் கன்சம்ஷன் அதிகமாகும். அதனால் மைலேஜ் ட்ராப் ஆகும். நம்ம ஃப்ரீக்வன்சியில் கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஃபியூல் வந்து அதிகமாக தேவைப்படாது. ப்ளஸ் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைலேஜ் கூடிடும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் லேர்ன் பண்ண விஷயம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் டாடா நானோ டிஸ்டோட ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். தேங்க்யூ, பாய்.